வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 தமிழை தொகுத்து வழங்க போவதில்லை கமல்ஹாசன் சார் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியாயிட்டு இப்போ வைரலாக ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். என்ன நேரம் தெரிலங்க. நான் போன வீடியோ தான் சொல்லிட்டு இருந்தேன், கமல் சார் வந்து இப்போ டவுட்டில் இருக்காரு, முடிவு எடுக்க முடியாமல் இருக்காரு அப்படின்றத சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக நான் போன வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பண்ண நேரமோ என்னமோன்னு தெரில. ஸோ பிக் பாஸ்ல இருந்து கமல் சார் ஹோஸ்ட் பண்ண போவதில்லை அப்படின்ற மாதிரி உறுதியான தகவல் கமல் சார் தைப்பட வந்திருக்குது அப்படின்றது தான் தகவல். ஸோ இது சில பேருக்கு அப்செட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னையும் அதில் அப்செட் பண்ணுற ஒரு ஆளில் நானும் ஒருத்தராக இருக்கேன். சரி, அதில் அந்த அறிக்கையில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு, இதுக்கப்புறம் கமல் சார் பிக் பாஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, டியர் வியூவர்ஸ், ஸோ என்ன சொல்கிறாருன்னா, கனத்த இதயத்தோடு தான் நான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கேன் இப்போ. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின ஜேர்னிக்கு வந்து ஸோ நான் கொஞ்சம் வந்து இடைவேளை கொடுக்கலான்னு இருக்கேன், ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. சின்ன பிரேக்னா சீசன் 8 வந்து ஹோஸ்ட் பண்ண போவதில்லை அப்படின்றது உறுதியாயிருச்சு ஒரு பக்கம் நமக்கு. அதை தவிர்த்து கமல் சார் திரும்ப பிக் பாஸுக்கு வருவாரா? சில பேர் வந்து ஐயோ கமல் சார் இல்லாமல் பிக் பாஸ் பார்க்க முடியாதுன்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. இல்லை கமல் சார் போயிட்டு அடுத்த ஜென்ரேஷன் வரட்டும் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. பட் என்னை பொறுத்தவரையும் அவருக்கான ஒரு 7 சீசன் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கான ஒரு ஃபேர்வெல் சீசனாக இருக்கும்ன்றது தான் நான் அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கார். ஸோ ஒரு இடைவேளை மட்டும்தான் எடுத்திருக்காரு. ஸோ இந்த சீசன் விட்டு அடுத்த சீசன் கூட கமல் சார் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சினிமேட்டிக் கமிட்மெண்ட்ஸ். ஸோ நிறைய படங்கள் இருக்கு இல்லையா, தக் லைஃப் இருக்குது, கல்கி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பர்பியோட ஃபிலிம் இருக்குது, இந்தியன் 3 இருக்குன்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 படத்துக்கான கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பிஸியாக போயிட்டு இருக்கிறதால பிக் பாஸையும் இதையும் அப்படின்ற மாதிரி சேர்த்து பண்ண முடியாதுன்ற கேட்டகரியில் ஸோ நான் வந்து இடைவெளி எடுக்கிறேன் அப்படின்றது தான் அந்த அறிக்கையோட முதல் 4 லைன் மென்ஷன் பண்ணுது. ஸோ எனிவே அவர் வந்து விடை பெறுறது ஒரு விதமான நல்ல விஷயம் தான். ஏன்னா போன சீசன் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஷோஸை நிறைய எபிசோடு பார்க்காம பண்ணியிருக்காருன்னு நான் கூட பல இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, ஸோ அது ஒன்று சினிமேட்டிக்னா அதில் போயிட்டு அழகாக மூவிஸோட கமிட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த ஷோக்கான டைம் ஒதுக்குனா பரவாயில்ல. ரெண்டுத்துக்கும் இடப்பட்டு போனால் ரெண்டுமே பாதிக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் இந்த ஒரு முடிவு ஓகே. பட் கமல் சார் இல்லாமல் அந்த ஷோ பார்க்கும்போது ஸோ அந்த பிக் பாஸ்னாவே கமல் சார் தாங்க முதல்ல ஞாபகத்துக்கு வருவார். ஸோ அவர் இல்லாமல் இந்த ஷோ எப்படி பார்க்க போகிறோன்றது வருத்தம் இருக்குது. பட் வேறு வழி இல்லை. ஸோ அவருக்கான கமிட்மெண்ட் அவர் பார்க்கறதால ஸோ அடுத்து யார் வரப்போகிறான்றதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இல்லத்தில் வந்து எல்லாரோட இல்லத்தில் நான் வந்து உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக வந்து என் மேலே நீங்கள் அளவு கடந்த அன்பையும் பாசத்தையுமே எல்லாருமே நீங்கள் எனக்கு தந்திருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த ஷோக்காக தீவிரமான ஃபேன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த ஷோவை வந்து இந்தியா லெவலில் ஹிட் பண்ணியிருக்கீங்க, இந்தியா லெவலில் ஒரு பெஸ்ட்டு ஷோவாக ஆக்கியிருக்கீங்க இந்த பிக் பாஸ்ன்றத. அந்த அளவுக்கு பயங்கரமான கோர் ஆடியன்ஸ் வந்து இருக்கீங்க பிக் பாஸ் ஷோக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள பற்றியும் சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஏன்னா அதெல்லாம் வந்து டேக் பண்ணி எல்லாத்தையும் போட்டு விட்டுறாங்களே. ஸோ அந்த வகையில் பிக் பாஸ்க்கான ஆடியன்ஸுன்றது என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க, அதுக்கும் மேலேயும் இருக்காங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட கண்டஸ்டன்ஸ், ஐ மீன் வந்து ஒரு 7 சீசனாக கண்டஸ்டன்ஸ் வந்து கமல் சார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் கமல் சாருக்காகவே அந்த ஷோக்கெல்லாம் போனவங்களாம் உண்டு. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த ஷோவில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ அது எல்லாமே நான் பெருமையாக தான் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் மை லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அந்த டெலிவிஷன் சேனலுக்கும் சரி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு, ஸோ இந்த சீசனை ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைக்க வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. சரி, இப்போ கமல் சார் இல்லைப்பா, அடுத்து யார் தான் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ அடுத்து யாருங்க ஆப்ஷனில் இருக்கா? ஸோ இதில் ஒரு சில தகவல்களும் வருது. கமல் சாரே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, சிம்புவை வந்து அடுத்த ஹோஸ்டா போடுங்கன்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கமல் சாரே பண்ணியிருக்காருன்ற மாதிரி சில டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் இப்போ. ஸோ அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு கமல் சாருக்கு அப்புறம் ஒரு புது ஹோஸ்ட் வரணும்னா சிலம்பரசன் சார் வந்து ஹோஸ்ட் பண்ணாலும் நல்லா இருக்கும். எனவே அவருடைய ஹோஸ்டிங் ஸ்டைலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அல்டிமேட்ல நான் ஃபாலோ பண்ணதால எதா இருந்தாலும் டேரக்டா. ஸோ இந்த ஹோஸ்ட்ன்றது என்னன்னா, கமல் சாருக்கு லேக் ஆனது விஷயம் என்னன்னா, சீசன் 7ல் வந்து மக்களோட எதிர்பார்ப்பை அவர் அங்கே பூர்த்தி படுத்தலை. மக்கள் வந்து இந்த விஷயத்தை கேட்பாரு, அட்ரஸ் பண்ணுவாரு, இதுக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த ஒரு விஷயங்கள் அங்கே நடக்கல. அதனால தான் மக்கள் வந்து அதிருப்தியாகி இந்த மாதிரி சில சம்பவம் எல்லாம் நடந்தது. பட் அதுவே எஸ்டிஆர் சார் வந்தால் மக்கள் இப்படிலாம் சொல்கிறாங்க, என்ன கேட்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் அன்னைக்கு அந்த அல்டிமேட் சீசனில் பேசின விஷுவல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த கேட்டகரியில் எஸ்டிஆர் வந்து ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு புது ஜென்ரேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் கமல் சாரோட இடத்த நிரப்ப முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா கமல் சார் வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார். அந்த பேச்சு திரும்பிலே வந்து டேக்கிள் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி அவருடைய இடத்த ஃபில் பண்ணுறது யாராக இருந்தாலுமே ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் எஸ்டிஆர் வர போகிறாரா இல்லை வேறு எதனா புது ஹோஸ்ட் வர போகிறாங்களா அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. என்னை பொறுத்தவரையும்
சிலம்பரசன் ஸ்டார் வந்தா ஃபர்ஸ்ட் சாய்ஸ். மேபி அவர் இல்ல அப்படின்னு யோசிச்சாங்கன்னா மேபி சரத்குமார் சார் கூப்பிட்டு வந்தா கூட ஓகே. இவங்க 2 பேர் அந்த செலிபிரிட்டி கேட்டகரியில ஒரு நல்லா இது பேசுற கேட்டகரியில இவங்க 2 பேரும் வந்தா, அது இல்லைன்னா அடுத்த ஆப்ஷனா வந்து நீயா நானா கோபிநாத் சாருக்கு அப்ரோச் பண்ணப்படும். பட் எனக்கு நீயா நானா கோபிநாத் சார் வர்றதை விட எஸ்டிஆர் ஆர் சரத்குமார் சார் இவங்க 2 பேர் வந்திருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ உங்களுக்கு யார் ஹோஸ்டா வரணும்? கமல் சார் இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஸோ உங்களுக்கு எந்த ஹோஸ்ட் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஸோ எத்தனை பேர் கமல் சார் இல்லாம இந்த ஷோவை பார்க்க முடியாது, இல்லப்பா அவர் இருந்திருக்கணும்பா அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அதையும் நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. நான் ஃபீல் பண்றேங்க. ஏன்னா கமல் சார் இருந்தா வந்து அந்த ஷோக்கான ஐப்பும் சரி டிஆர்பியும் சரி. ஏன்னா பாதி பேர் வந்து கமல் சாரை பார்க்கணும், இந்த வீக்கெண்ட்ல கமல் சார் என்ன பேச போறார், என்ன இது பண்ண போறார், அதுல இல்லாம சில பேருக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவும் அமைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த புக்குலாம் ரெக்கமெண்ட் பண்றாருல, அதனால வந்து அந்த புக்கு எழுதுற நபர்களுக்கும் சரி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பல பேருக்கு அதன் மூலியமா சில விஷயங்கள் வந்து கத்துக்க முடியுதுன்ற மாதிரி நிறைய ரீதியில வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ எனிவே அவர் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. பட் எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த ஒரு டிசிஷன் நான் எதிரே பார்க்கலங்க. இந்த சீசன் ஹோஸ்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி போன வாரம் நியூஸ் வந்தவொடனே நான் ஹாப்பி ஆயிட்டேன். ஓகே கமல் சார் இருக்காரு, வேற மாதிரி இருக்க போதுன்னு நான் நினைச்சேன். பட் சடனா இப்படி ஒரு அறிக்கை வருவோம் அப்படின்னு நானும் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு முடிவு எடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்க்கல. பட் இதுல நம்ம ஒரு பாசிட்டிவா பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கமல் சார் வந்து இது முழுக்க பிக் பாஸை விட்டு வெளியேறல அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா அதுல பிரேக் எடுத்திருக்கேன், சின்ன ஒரு பிரேக் எடுக்கிறேன்றதான் மீன் பண்ணியிருக்காரு தவிர கம்ப்ளீட்டா நான் பிக் பாஸை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தல. பிரேக் மீன்ஸ் இந்த கமிட்மெண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மேபி நான் அந்த அடுத்த சீசன் இல்லை அடுத்த சீசன் ஃப்ரீயா இருந்தா கூட நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த சீசன் இல்லைனாலும் அடுத்தடுத்த சீசன்ல கமல் சாரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையோட நான் வீடியோ முடிக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஸோ கமல் சார் இல்லாம பிக் பாஸ் எப்படி அப்படின்றதையும் சரி, அடுத்த ஹோஸ்ட் யாரா இருக்கணும் அப்படின்றது எல்லாமே கமெண்ட்ல போட்டுருங்க கைஸ். பை பை.